நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாற்றியும் உண்டாக கடவுது. சத்தமுயர்த்தி சேர்ந்து பாடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாற்றியும் உண்டாக கடவுது. ரெண்டு கரங்களை உயர்த்தி சத்தமா பாடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாற்றியும் உண்டாக கடவுது. எல்லாரும் எழுந்திருப்போம். பிரியமானவர்களே, இந்த தவக்காலத்தில் ஆண்டவர் மாசாவின் சாபத்தையும் மெரிபாவின் சாபத்தையும் உடைத்து நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ரெண்டு முக்கியமான ஆசீர்வாதம். நம்பர் 1, அங்கே மாசாவில் மன்னாவை ஆண்டவர் பொழிந்தார். ஆனால் அந்த மன்னா ஒரு நாள் மட்டும் இருக்கும், அடுத்த நாள் அழிந்து போயிடும், கெட்டு போயிடும். ஆனால் இங்க இயேசு யோவான் 6வது அதிகாரம் 51வது வசனத்தில் சொல்றாரு, நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, என்னை உண்பவன் என்றுமே சாக மாட்டான். கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் என்ன பண்றாரு? பழைய மன்னா இல்ல, மாசாவின் சாபத்தை உடைத்து தன் உடலையே உணவாக நமக்கு கொடுக்கிறார். அடுத்தது, அங்க தண்ணீரை கொடுத்தார். அந்த பாறை யாருன்னு சொன்ன? இயேசுதான் அந்த பாறை. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனத்துல பவுல் சொல்றாரு, மோசே அடித்த பாறை யாரு? இயேசுன்னு பைபிள்லே போட்டிருக்கு. அந்த தண்ணீரை குடித்தவருக்கு மறுபடியும் தாகம் ஏற்பட்டது. அந்த பாலைவனத்தில் தண்ணீர் அருந்தியவருக்கு மீண்டும் தாகம் ஏற்பட்டது. ஆனால் நான் தருகிற தண்ணீரை குடிப்பவருக்கு என்றுமே தாகம் எடுக்காது. யோவான் 7:37, 38, 39வது வசனம். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? சமாரிய பெண்ணு கிட்ட சொல்றார் யோவான் 4வது அதிகாரத்துல, நான் கொடுக்கிற வாழ்வு தருகிற தண்ணீரை குடிப்பவன் அது அவனுக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறும் சொல்றாரா? அப்ப இயேசு தருகிற தண்ணீர் எது? தூய ஆவி என்னும் தண்ணீர். அப்ப அந்த பழைய மன்னா இல்ல, பழைய தண்ணி இல்ல, புதிய மன்னாவாகிய நற்கருணை, புதிய நீராகிய பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவியினால கிடைக்கிற 4 ஆசீர்வாதம் தான் இந்த ஆராதனையில நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். இந்த தவ காலத்துல இயேசு கொடுக்கிற அந்த தண்ணீர் பரிசுத்த ஆவியினால் கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? விடுதலை பயணம் 31 வசனம் 3 இல்லையா? நான் உங்களை ஆவியினால் நிரப்பும் பொழுது உங்களுக்கு என்னெல்லாம் கொடுப்பேன்னு சொல்றாரு. இந்த தவ காலத்துல ஞானம், அறிவு கூர்மை, அனுபவம், 4வது தொழில் திறமை. கவனிச்சிங்களா? இவை அனைத்தும் பல தலைமுறைகளுக்கு உனக்கு கொடுப்பேன். கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க. இதுல என்னெல்லாம் நம்ம கொடுத்திருக்கிறார் பாருங்களேன். ஞானம், புக்கில் இருந்து ஸ்கூல் காலேஜ்ல இருந்து வர்றது வெறும் தகவல், அது அறிவு கிடையாது. தகவலை சரியா பயன்படுத்தினா அறிவு. பள்ளிக்கூடத்திலையும் கல்லூரியிலிருந்து நமக்கு கிடைக்கிறது pieces of information. If you put those pieces of information for the right use, then it becomes knowledge. தகவல்களை சரியாக பயன்படுத்தினால்தான் அது அறிவு. தகவல்களை தப்பா பயன்படுத்தினா அது அறிவு இல்லைல்ல.
சரியா? அப்ப பள்ளிக்கூடத்திலிருந்து நமக்கு வர்றது வெறும் தகவல் தான். ஆண்டவர் முதல்ல எடுத்த உடனே எனக்கு என்ன கொடுக்கிறார்? கிஃப்டா ஞானம் கொடுக்கிறார். அது அறிவை விட பெருசு. ரெண்டாவது அறிவு கூர்மை. கவனிச்சிங்களா? இந்த உலக தகவல்களை சரியான காரியங்களுக்கு பயன்படுத்துகிற அறிவு கூர்மையை கொடுக்கிறார். மூணாவது அனுபவம், பக்குவம். இன்னைக்கு இல்லையே, எங்க என்ன பேசுறது? குடும்பத்துல சண்டை, பிரிவினை, போராட்டம். ஏன்னா என்ன இல்லை, நம்ம கிட்ட அனுபவம் இல்லை. ஆண்டவர் கொடுக்கிறாரு, ஆவியின் வழியாக நான் உனக்கு என்ன கொடுப்பேன்? அனுபவம். நாலாவது வேலைன்னு ஓடுறோம், அபிஷேகம் கிடைச்சி ஆண்டவருடைய ஆவியானவர் எனக்கு கிடைத்தால் ஆண்டவர் எனக்கு என்ன கொடுப்பாரா? தொழில் திறமை. பைபிள்ல தெளிவா இருக்கு. வந்துருச்சா? அடுத்தது என்ன தெரியுமா? இதை பல தலைமுறைகளுக்கு கொடுப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் குழந்தையின் குழந்தை, அப்ப குழந்தை பாக்கியத்தையும் அதுல சொல்லிட்டு அதை பல தலைமுறைகளுக்கு உனக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பிரியமானவர்கள். பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அழகா இந்த தவக்காலத்தை என் சாபங்களை எல்லாம் உடைச்சி அதை எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா மாத்திருக்காரு பாத்தீங்களா? இந்த ஆசீர்வாதங்கள் தான் நமக்கு தேவை. நம்ம எப்பவுமே குறை ஆசீர்வாதத்தை நோக்கி ஓடுகிற மக்களா இருக்கிறோம். சில இடங்கள்ல மக்கள் இந்த கைவலி இன்னைக்கு சரியாயிடுச்சுன்னு போயிடுறாங்க, இந்த இடுப்பு வலி சரியாயிடுச்சுன்னு போயிடுறாங்க, இந்த தலைவலி சரியாயிடுச்சுன்னு போயிடுறாங்க. எங்க ஆண்டவர் நம்மை தொட்டால் வெறும் ஒரு கையை மட்டும்தான் ஆசீர்வதிப்பாரா? இந்த கேள்வி நீங்க கேட்கவே மாட்டீங்களா? அறிவுபூர்வமா ஆண்டவர் என்ன தொட்டா வெறும் இடுப்பு வலி மட்டும் சரி பண்ணிட்டு போயிடுவாரா? இல்ல முழுமையா தலை முதல் கால் வரை என்னை ஆசீர்வதிப்பாரா? எப்படி ஆசீர்வதிப்பாரு? அப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்பவுமே குறை ஆசீர்வாதம் இல்ல, அது எப்பவுமே நிறை ஆசீர்வாதம். ஃபுல்னஸ் ஆஃப் பிளெஸிங். இன்னைக்கு தப்பான போதனை சர்ச்சுக்குள்ள வந்ததுனால இன்னைக்கு மக்கள் குறை ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி போறாங்க. இடுப்பு வலி சரியா போனா போதும், தலைவலி சரியா போனா போதும், அதை வேற வளர்க்குறாங்க கத்தோலிக்க திருச்சபையில. கடவுளுக்கு பதில் சொல்லி ஆகணும் பிரியமானவர்களே, இல்லையா? ஆண்டவர் குறை ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் இல்ல, என்னை தொட்டா நிறைய ஆசீர்வாதம். நம்ம நிறைய நேரம் குறை ஆசீர்வாதத்திலே திருப்தி அடைந்து விடுகிறோம். இந்த மாசம் கிடைக்கிற 25,000 ரூபாய் கிடைச்சிருச்சு, நான் சாட்சி சொல்ல வந்துட்டேன், இல்லையா? இந்த மாசம் எனக்கு என் காசு எனக்கு கிடைக்கல, திரும்ப கிடைச்சிச்சு, சாட்சி சொல்ல வந்துட்டேன். ஏமா, ஆண்டவர் குறை ஆசீர்வாதம் கொடுக்கிறவர் இல்லமா, அவர் தொட்டா என்ன வரும்? நிறைய ஆசீர்வாதம். இன்னும் தொடலன்னு அர்த்தம். அப்படின்னா அப்ப உண்மையான சாட்சி எது? நிறைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது. இததான் சொல்லணும்னு பைபிள்ல போட்டிருக்கு. குறை ஆசீர்வாதத்தை போதித்தால் அது சாபம் என்று எரேமியா 23வது அதிகாரத்தில் போட்டிருக்கு. என் மக்களுக்கு வெறுமனே உனக்கு வேலை கிடைச்சிரும், உனக்கு வீடு கிடைச்சிரும்னு சொல்லி சொல்லி ஏமாத்தாத. என் மக்களுக்கு முழுமையான ஆசீர்வாதத்தை கொடுக்க நான் காத்திருக்கிறேன். என் மக்களை பாவத்தை அறிக்கையிட சொல்லு என்று எரேமியா 23 சொல்லுது. இந்த தவக்காலம் என்பது குறை ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தவக்காலம் அல்ல, நிறை ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தவக்காலம். குறை ஆசீர்வாதத்து பின்னாடி ஓடாதீங்க. என்ன ஆண்டவர்கிட்ட கேட்கணும்? ஆண்டவரே எனக்கு ஆவியானவரை கொடுங்க. என்ன கேட்கணும்? ஆவியானவரை கொடுங்க. ஏன்? அவரை கொடுத்தா எனக்கு தேவையான எல்லாத்தையும் அவரு சேர்த்து கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிச்சிங்களா? அத ஆவியானவர் கொடுத்தா என்ன கொடுப்பாரு? சேர்த்து கொடுப்பாரு. நம்ம எப்படி கேட்கிறோம்? வீடு கொடு, இல்லையா? இந்த மாசம் 1 லட்சம் கொடு, காணாம போனதை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. குறையா கேட்டே இருக்கிறோம். அவர் பார்ப்பார், அட பாவீங்களா, நான் பெருசா கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நீங்க கேட்க மாட்டீங்களே, இல்லையா? அதனாலதான் சாத்தான் விளையாடுறான் நிறைய இடத்துல. பிரியமானவர்கள், எல்லாரும் கண்களை மூடி இந்த ஆராதனை பாடல் ஆண்டவர் என்னை நோக்கி வரார். ஆண்டவர்கிட்ட என்ன கேட்க போறோம்? ஆண்டவரே எனக்கு நிறை ஆசீர்வாதத்தை கொடுங்க, ஃபுல்னஸ் ஆஃப் பிளெஸிங். என்னை தலை முதல் கால் வரை அபிஷேகம் செய்யுங்க. ஆண்டவரே என் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. நான் இழந்த அருளை எனக்கு திரும்ப கொடுங்க. நான் இழந்த மகிழ்ச்சி எனக்கு திரும்ப கொடுங்க. நான் இழந்த விடுதலையை எனக்கு திரும்ப கொடுங்க. இந்த தவக்காலம் இதுவரைக்கும் வந்து போன தவக்காலம் மாதிரி இல்லாம என்னை முற்றிலுமாக உம்முடைய மகனாக மகளாக மாற்றுகிற தவக்காலமாக இதை எனக்கு மாற்றி கொடுங்கப்பான்னு சொல்லி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வேண்டுவோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா, உமக்கே செலுத்துகிறோம். பாடுவோம்.
மகிமையெல்லாம் துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா உமக்கே செலுத்துகிறோம். என் ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை. கைகளை தட்டி உற்சாகமாக ஆண்டவர் இயேசுவின் மீது கண்களை பதிய செய்து, என் ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை துதிகன மகிமையெல்லாம் துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் யாருக்கெல்லாம் சுகம் கொடுத்தாரோ வெறுமனே அவர்களுடைய நோய்களை மட்டும் சுகமாக்கவில்லை, அவர்களை முற்றிலுமாக ஆண்டவர் சுகமாக்கினார். வெறும் ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு மட்டும் சுகம் கொடுக்கல, அவர்கள் வாழ்க்கையே ஆண்டவர் மாற்றினார். அதுதான் உண்மையான சுகம், அதுதான் நிறைவான சுகம், அதுதான் நிறைவான ஆசீர்வாதம். நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க என் ஆண்டவர் என்னை நோக்கி ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிறார். யாக்கோபு 1:17 ஆண்டவரிடமிருந்து நன்மை மட்டுமே வரும், ஆண்டவரிடமிருந்து தீமை வரவே வராது. பிரியமானவர்களே, ஆண்டவர்கிட்ட வெறும் கைக்கு சுகத்தை கொடுங்க, காலுக்கு சுகத்தை கொடுங்கன்னு மட்டும் கேட்காதீங்க. ஆண்டவரே என் குடும்பத்தை அபிஷேகம் செய்யுங்க, ஆண்டவரே என்ன அபிஷேகம் செய்யுங்க, ஆவியினாலே என்ன நிரப்புங்க. இதோ அந்த பாறையிலிருந்து வந்த தண்ணீர், நீர் எங்களுக்கு தருகிற பரிசுத்த ஆவி என்னும் தண்ணீர் என்பதை உணர்ந்து, இதோ அந்த மன்னா நீர்தான் வாழ்வு தருகிற அழியாத மன்னா, அதை எங்களுக்கு நிறைவாக தந்து வழிநடத்தும், எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபிப்போம். பரிசுத்தரே உமக்கே ஆராதனை, தூயவரே உமக்கே ஆராதனை. சேர்ந்து பாடுவோம். பரிசுத்தரே உமக்கே ஆராதனை, தூயவரே உமக்கே ஆராதனை. நல்லா கைதட்டி பாடுங்க. துதிகன மகிமையெல்லாம் துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன் அப்பா உமக்கே செலுத்துகிறேன். துதிகன மகிமையெல்லாம் துதிகன மகிமையெல்லாம் அப்பா உமக்கே செலுத்துகிறோம் அப்பா உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவர்கிட்ட பேசுவோம் பிரியமானவர்களே. இதோ ஆண்டவர் மோசே கிட்ட சொன்னாரு, பாறையிடம் பேசு நீ தண்ணீர் பெறுவாய், இயேசுவிடம் பேசு நீ தண்ணீர் அந்த அபிஷேக தண்ணீரை பெறுவாய் என்று ஆண்டவர் அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டார். நீ பேசினாலே போதும், அப்பா கிட்ட பேசிக்கிட்டே இரு, இறை வார்த்தையோடு பேசு, இறை வார்த்தை பேசுவதை கேளு, இறை வார்த்தை சொல்லுவதை செயல்படுத்து, இறை வார்த்தையை வாழ்வாக்கு. மகனே மகளே, உனக்கு வாழ்வு தருகிற தண்ணீர் கிடைக்கும். ஆறுதலே உமக்கே ஆராதனை, எங்கள் அதிசயமே உமக்கே ஆராதனை. ஆறுதலே உமக்கே ஆராதனை, எங்கள் அதிசயமே உமக்கே ஆராதனை. துதிகன மகிமையெல்லாம் துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம்
உமக்கே செலுத்துகிறோம். மீதுமா மீதுமா துதிகன மகிமையெல்லாம், துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். அப்பா உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே மாசாவின் சாபத்தை உடைச்சிங்களே, மெரிபாவின் சாபத்தை உடைச்சி அப்பா எனக்கு ஞானத்தை தருவேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. ஞானம் இல்லாமல் இந்த உலகத்துல எத்தனையோ காரியங்களை நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். ஒரே போராட்டம், என்னால வளர முடியல, நிக்க முடியல, சுமைகளை சுமக்க முடியல, சோதனையை தாங்க முடியல, பாரத்தை தூக்க முடியல, கண்ணீர், கவலை, போராட்டம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வசனம் எனக்குள்ள இல்ல, சாத்தான எதிர்க்கிற தெம்பு எனக்கு இல்ல, நான் அழாத நாள் இல்ல, நான் சோர்ந்து போகாத நாள் இல்ல, எனக்கு யாருமே உதவி செய்யல. ஆண்டவரே நீங்க மட்டும்தான் எனக்கு வலிமை, நீங்க மட்டும்தான் எனக்கு ஆறுதல், நீங்க மட்டும்தான் எனக்கு உதவி, நீங்க மட்டும்தான் எனக்கு எல்லாமாக இருக்கிறீங்க. அப்பா இந்த தவக்காலம் எனக்கு அருளின் காலமாக, மகிழ்ச்சியின் காலமாக மாறுவதாக. உமக்கே ஆராதனை, இறை மகனே உமக்கே ஆராதனை, இறையரசே உமக்கே ஆராதனை, இறை மகனே உமக்கே ஆராதனை. சேர்ந்து சேர்ந்து பாருங்க. துதிகன மகிமையெல்லாம், துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். அப்பா உமக்கே செலுத்துகிறோம். துதிகன மகிமையெல்லாம், துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். அப்பா உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. கைகளை தட்டி பாடுங்க. துதிகன மகிமையெல்லாம், துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், உமக்கே செலுத்துகிறோம். துதிகன மகிமையெல்லாம், துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். அப்பா உமக்கே செலுத்துகிறோம். மீண்டுமா பாடுவோம். துதிகன மகிமையெல்லாம், துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். அப்பா உமக்கே செலுத்துகிறோம், உமக்கே செலுத்துகிறோம். அப்பா உமக்கே செலுத்துகிறோம். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம்.
இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சாபங்கள் உடைந்து இயேசு நமக்காய் வைத்திருக்கிற அருளையும் ஆசிரையும் இக்காலங்களிலே பெற்றுக்கொள்ள சென்று வாருங்கள். இன்றைய வழிபாடு நிறைவேறியது. ஆவடி புனித அந்தோனியாரே, உம் திருநாமம் வாழ்கவே. ஆவடி புனித அந்தோனியாரே, உம் திருநாமம் வாழ்கவே. அற்புதம் பல கோடி செய்பவரே, உம்மை போற்றி புகழ்